ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போறீங்க. புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நம்ம அப்லோட் பண்ணணும், ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலாம், தமிழக அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கலாம், அது என்னன்றதை பார்க்க போறோம். இந்த மாதம் பணம் விரவில்லையா, என்ன செய்ய வேண்டும், இந்த இரண்டு விதமான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்றவுடன் கடந்த ஜூன் மாதமும் அதாவது மே மாதம் ஜூன் மாதம் 2 மாதத்துக்கும் சேர்த்து 1000 ரூபாய் வர வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க தேர்தல் வாக்குறுதியில 2500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மாதமும் 1000 ரூபாய் தான் கொடுத்திருக்காங்க. நிதிநிலை காரணமாக கூடிய விரைவில் 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எனக்கு பணம் வரல சார், கடைசி மாசம் வந்து சார் 2 மாசம் எனக்கு பணம் வரல சார், என்ன சார் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்களுக்கான மிக முக்கியமான அப்டேட் என்னன்னா, தமிழக அரசு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்தியன் பேங்கோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ 2 பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, எந்த பேங்கையாவது நீங்க ஆதார் கார்டு கொடுத்து கேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கீங்களா பாருங்க. நோ யுவர் கஸ்டமர், உங்களோட ஐடி ப்ரூஃப் அப்டேட் பண்ணத்தான் கேஒய்சின்னு. இப்போ உங்க அக்கௌண்ட்டுக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ண அக்கௌண்ட் எதுன்னு பாருங்க. லேட்டஸ்டா அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். சார் நான் இது வரைக்கும் இந்தியன் பேங்க்ல தான் சார் வாங்கியிருந்தேன், நான் கூட்டுறவு பேங்க்ல தான் சார் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து நான் வேற பேங்க்ல செக் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். இப்போ எதுல கேஒய்சி அப்டேட் ஆயிருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல அப்டேட் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். ஆதார் கார்டு லிங்க் பண்ண அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வரும்ன்றதான் ப்ரொசீஜரு. அதாவது டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபரோட ரூல்ஸ் என்னன்னா, ஆதார் கார்டு எந்த அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ற அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக பணம் வந்துடும். அதனால போஸ்ட் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் இருந்தா செக் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்க வங்கி கணக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிர் அந்த ஒவ்வொரு தாலுக்காலையும் அதுக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாதம் பணம் வரலைன்னா அங்க போய் புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்த உடனே அவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க. உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க, ஸ்மார்ட் கார்டு எடுத்துட்டு போனோம்னா உங்களோட செக் பண்ணிட்டு என்ன காரணத்துக்காக வரலன்றத சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார் வந்திருக்கு சார் உங்களுக்கு போட்டுட்டு இருக்குமா, நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணாதுங்க அப்டேட் பண்ணுங்க. புதிய விண்ணப்பத்துக்கான மனு எப்படி கொடுக்கணும், அது என்னன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள்ல போயிட்டு சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சிஎம் ஹெல்ப்லைன் முதல்வர் முகவரி திட்டம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வெப்சைட்ல போயிடுங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணா இருக்கும், போட்டோ இருக்கும். அதுல வந்து சைன் அப் அண்ட் லாகின் இருக்கும். சைன் அப் கொடுத்தீங்கன்னாக்கா நாம அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான யூசர் நேம், அதாவது நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு வந்து உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து லாகின் பண்ணிடும். ஆல்ரெடி லாகின் பண்ணதால எனக்கு டைரக்டா வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மாத்திக்கிறேன். புகார் மனு செய்க சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மனு எண் தேடல், மனு செய்க, முகவர உள்நுழைகள் சொல்லிட்டு இருக்கும். மனு செய்கள் சொல்லிட்டு சென்டர்ல இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. மனு செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட அட்ரஸ், நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கிளியரா டைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர், உங்க மேல் ஆர் ஃபீமேல், நீங்க அப்ளை பண்றது மேல் ஆர் ஃபீமேல், இதுல நம்ம மேலே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் யூ டிசபிலிட்டி பர்சன் கேட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளியே கேட்டிருக்காங்க, நான் நோன்னு கொடுத்துருக்கேன். நீங்க எந்த பப்ளிக்கா அல்லது பொது தனி சங்கம், இண்டிவிஜுவல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க, நான் பப்ளிக் இல்ல நான் இண்டிவிஜுவல் சொல்லிக்கிறேன். எனக்கு தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணோம். இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணி முடிச்ச உடனே கிரீவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன டைப் பண்ண போறீங்கன்னாக்கா, என்ன கிரீவன்ஸ் கொடுக்கலன்னா, ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனது விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கும், இதுவரை உரிமை தொகை வரவில்லை, ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு அனைத்தும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது, தயவு செய்து எனது விண்ணப்பத்தை சரிபார்த்து உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்படி இல்லை நான் புதிதாக விண்ணப்பிக்கிறேன்னா, நான் புதிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லியும் கொடுக்கலாம். ஆனா முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் எண், ரேஷன் கார்டு எண், விண்ணப்பத்தின்கான மொபைல், நீங்க ஆல்ரெடி விண்ணப்பித்தீங்கன்னா அதுக்கான எண் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். மொபைல் எண் அண்ட் வங்கி எண், வங்கி கணக்கு புத்தகத்தின் எண்ணு கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் எண்ணும் வங்கி கணக்கு எண்ணும் ஆதார்ல மூணுத்திலையும் ஒரே நம்பர் இருந்ததுன்னா மேக்சிமம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் குறை தொடர்புடைய அரசு துறை கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க.
லோக்கல் பாடி டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை செலக்ட் பண்ணுங்க. கிரீவன்ஸ் குறை வகைகளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இருக்கோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு. அந்த திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் பெயர் மாற்றப்படல, அப்படியே இருக்கட்டும். நீங்க அதை கொடுத்துங்க. குறை துணை வகை சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க், எனக்கு அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்ரூவ் பட் நாட் கிரெடிட்டட் அக்கௌண்ட், எனக்கு வந்திருக்கு ஆனா என்னோட அப்ளிகேஷன் ஏற்கப்பட்டிருக்கு ஆனா என் பேங்க்குக்கு வரல. கம்ப்ளைண்ட் ஃபார் இன்எலிஜிபிள் கேசஸ், இது வந்து நான் தகுதியானவர் தான் ஆனா எனக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அதர்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா நியூவா அப்ளை பண்றவங்களுக்கும் கொடுத்துக்கலாம். மாவட்டம், எந்த மாவட்டமோ நீங்க அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணீங்க. குறை தொடர்புடைய துறையின் மாவட்டம் கேட்டிருக்காங்க, துணைத்துறை கேட்டிருக்காங்க. நான் வந்து சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நான் காஞ்சிபுரம் கொடுத்துக்கிறேன். கேட்டிருக்காங்க, குறை தொடர்புடைய துணைத்துறை கேட்டிருக்காங்க, அது இல்லைனாலும் ஒன்றும் பாவல. தாலுக்கா வந்து காஞ்சிபுரம் மாவட்டமே நான் கொடுத்துக்கிறேன். இதில் உத்திரமேறு, காஞ்சிபுரம், வாலாஜாபாத்னு இருக்கு. நீங்கள் எந்த துறை வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். தாலுக்கா நான் உத்திரமேறு கொடுத்துருக்கேன். குறு வட்டம் சொல்லியிருக்காங்க. உங்களோட வில்லேஜ் நேம் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் நேம் கரெக்டாக செலக்ட் பண்ண தான் வரும். அதே மாதிரி எந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது, ரெவென்யூ வில்லேஜ் வருவாய்க்கு கிராமம் என்னன்றது செலக்ட் பண்ணுங்க. பஞ்சாயத்து அதெல்லாம் வேண்டாம். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு செலக்ட் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் அபோ, இந்த அட்ரஸ் வந்து மேலே இருக்கிற அட்ரஸும் நான் இப்போ இருக்கிற அட்ரஸ் வேற வந்தால் இது கொடுத்து வேற அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லை மேலே இருக்கிற அட்ரஸை தான் எந்துக்குன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும். முக்கியமான ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்லோட் பண்ணா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ காப்பி, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு அண்டு மின் கட்டணத்துக்கான ரசீது பில், இது 4 சேர்த்து ஒரு பேப்பர்ல வச்சு போட்டோ எடுத்து ஒரு இமேஜ் ஃபைலா சேர்த்து அப்லோட் பண்ணுங்க. ஒரு 50 கேபிலேருந்து 100 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள 50 எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அவங்க கொடுத்துருக்கிறது 50 எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் 4த்தையும் வச்சு போட்டோ எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதை சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களுக்கான புகார் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த புகார் என்ன நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு கூடிய விரைவில் இதற்கான திட்டத்துக்கான விரிவாக்கம் செய்யப்பட போகிறாங்க. அந்த விரிவாக்கம் செய்யும் போது நீங்கள் மனு கொடுத்ததுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போலவே நீங்கள் புதியதாக விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி விண்ணப்பித்து கிடைக்கவில்லைன்றவங்களுக்கும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. எனக்கு கிடைக்கல சார், பேங்க்ல அக்கௌண்ட்ல வரவே மாட்டேங்குது சார், நான் தகுதியான விவசாயன்றவங்களுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் புகார் அளிக்கலாம். இதுதான் ஃபுல் டீடைல் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.